ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம இப்போ பஞ்சமுட்டி கஞ்சி பொடிக்காக எல்லாம் பொருட்கள் தயார் பண்ணிகிட்ருக்குறோம். பஞ்சமுட்டி கஞ்சி மாவு அப்படிங்கிறது 5 வகை. பாஞ்ச் அப்படின்னு 5 இல்லைங்களா? பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா துவரம்பருப்பு, கருப்பு உளுந்து, பச்சை பயிறு, கடலை பருப்பு, இதெல்லாம் தனித்தனியாக இப்போ வறுத்து ஆற வச்சுருக்கேங்க. கொஞ்சம் நேரம் கழித்து மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம பஞ்சமுட்டி கஞ்சி பொடி தயாராகிடுங்க. இது ரொம்ப நல்லதுங்களாம். இதுக்கு சர்க்கரை நோயாளிகள், குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்களாம். பாருங்கள், 5 1 2 3 4 5 சொல்கிறோம் இல்லைங்களா? 5 வகையான தானியங்கள் சேர்ந்துருக்கிறதுனால இதுக்கு பஞ்சமுட்டி கஞ்சி அரிசிங்களாம். பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி, துவரம்பருப்பு சுடுது, இது கருப்பு உளுந்து, இது பச்சை பயிறு, இது கடலை பருப்பு, எல்லாம் தனித்தனியாக வறுத்து வச்சுருக்கேங்க. அரைச்சிட்டு வந்த வாட்டி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பை பை, தேங்க்யூ.